வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம ஒரு சுருக்கு கவுன் ஒன்று எப்படி தைக்கிறேன்ட்டு பார்ப்போம். இது 60 இன்ச்சு துணி. 60 இன்ச்சு துணியில் 2 மீட்டர், 2 மீட்டரில் இங்கே பாருங்க, நான் 50 இன்ச்சு துணியை புரிம்பாக வெட்டி எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, இது 2 மடிப்பாக இருக்குது. 25 இஞ்சியில் அப்போ 2 மடிப்புண்டா 50 இன்ச்சு துணி வெட்டி எடுத்துட்டேன். இப்போ அடுத்து மேல் சட்டை விட்டுறதை பார்ப்போமே. இப்போ பாருங்க, இப்படி இந்த அடிமட்டத்தை வச்சு முதல்ல நேர்கோடு ஒன்று போட்டுக்கொள்வோமே. இந்த நேர்கோடு போட்டாச்சு. இப்போ ஒரு எல் சைஸில் போடுவோமே, ஒரு 45 உடம்பில் போடுவோமே. இப்போ உடம்பின் மேல் உயரம் வந்து 15 நான் கீழே அரைஞ்சி மேல் அரைஞ்சி தையல் வாசிக்கு சேர்த்து 16 இன்ச்சு கோடு போடுறேன்னு. பாருங்க, 16 இன்ச்சு கோடு போட்டுட்டு 16 இன்ச்சு கோடு போட்டுட்டு மார்பு சுற்றளவு 7.5 7.5 எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் கீழேயும் 7.5 எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்மளுக்கு கழுத்து வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதில் இருந்து 1/2 இன்ச்சு பதிக்கணுமே. ஷோல்டர் பதிச்சிட்டு அதே மாதிரி இந்த கழுத்து நுனியையும் இதையும் இணைச்சிடுங்க. இணைச்சிட்டு கழுத்து நுனியும் இதையும் இணைச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, இதிலிருந்து ஒரு 7.5 எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுட்டு இதிலிருந்து 10 இன்ச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இடுப்பு அளவு வந்து 32 32ண்டா 8 இன்ச்சு 4 பிரிச்சா 32 4 பிரிச்சா 8. அதுக்கு பிறகு 1 இன்ச்சு டாட்டுக்கு எடுத்துட்டு இப்போ 1 இன்ச்சு தையல் வாசியை விடுவோமே. இது உங்களுக்கு வித்தியாசமான கழுத்து ஒன்று காட்ட போகிறேன். அதனால வரைஞ்சிட்டு மற்ற பாதியை அங்கே எடுத்து விட்டுட்டு இதை தான் எடுக்கிறேன். சரியா? பாருங்க, 10 இன்ச்சு தையல் வாசி அங்கால விட்டாச்சு. 1 இன்ச்சு பாருங்க. இந்த சட்டை இது வந்து பின்பக்கமே 3.5 இன்ச்சு. இதுல இருந்து நீங்க 4 இன்ச்சு உயரம் டாட் வச்சா போதும், அதுக்கு கூட வைக்க தேவையில்லை. சரி, இப்போ வெட்டுவோம் வாங்க.
இப்படி சாதுவாக ஒரு 6 இன்ச்சு இங்கே வரைக்கெல்லாம் உயர்த்தி விடுங்க. நான் எல்லா சட்டைகளுக்கும் சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற நெக் என்னென்னா கவுல் நெக்குன்ற ஒரு நெக் ஒன்று இருக்குது. அந்த நெக்கைத்தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டித்தர போகிறேன்னு. ஈஸியாக வெட்டக்கூடிய நெக் ஒன்று கவுல் நெக்குன்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாமலே இருக்கும். அதிகமாக வெளிநாட்டு சட்டைகளுக்கு அந்த நெக்கு வாரது வளமை. இப்போ பாருங்க, இப்போ இங்கே மேலே ஒரு கோடு போட்டுக்கொள்கிறேன்னு. மேலுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கொள்கிறேன். கோடு போட்டாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு எத்தனை இன்ச்சு கழுத்து இந்த இறக்கம் தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 11 இன்ச்சு வைக்கிறேன்னு. இன்ச்சு வச்சுட்டு ஒரு கோடு போடுறேன். சரியா? கோடு போட்டுட்டு இப்போ பாருங்க, இதுக்கு மேலே நம்ம வெட்டின பின்பக்கத்தை வைக்கிறோம். இந்த கோட்டுக்கு நேராக வைக்கிறோம். பாருங்க, வச்சு போட்டு என்ன செய்கிறோம், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கொள்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நாங்கள் வெட்ட போகிறோம். இந்த இடத்துல கொண்டு விட்டுட்டோம். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இந்த கை இருக்குல்ல, இந்த கையை இங்கே நாங்கள் பிடிச்சி கொண்டு என்ன செய்ய போகிறோம், இங்கே கொண்டு வர போகிறோம். இந்த கை அந்த மாக்கில் இருந்து வரங்க, இந்த மாக்கில் இருந்து இங்கே கொண்டு வர போகிறோம். விளங்குச்சா? இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த துணியை அப்படி நேராக வெட்ட போகிறோம். வெட்டி இந்த கையை வெட்டியாச்சு. இப்போ இந்த கவுனக்கு எடுத்தாச்சு. பாருங்க, இவ்வளோதான் இந்த சட்டையில் வேலை. இது ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் இல்லை. சரியா? இதில் பின்பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கழுத்துண்டு நாங்கள் வெட்டி கொள்வோம். சரியா? வெட்டி கொண்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, இந்த சைடை மடித்து அடிச்சிடணும்.
இந்த பாருங்க இதோட வந்துட்டுது. இந்த சைடை இந்த பக்கத்தை மடித்து அடிச்சிடணும். இப்போ பாருங்க இதை என்ன செய்ய வேணும்னா இப்போ கூட ஷோல்டர் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. இந்த தோல் மூட்டு இது பாருங்க 4 இன்ச்சு இருக்கு. இப்போ இந்த 4 இன்ச்சுக்கு இதை நீங்கள் இப்படி சுருக்கணும். இந்த பக்கமும் சுருக்கி போட்டு இந்த பக்கமும் இந்த 4 இன்ச்சுக்கு சுருக்கி போட்டு வச்சிங்கன்னா இங்கே பாருங்க தொன்னைக்கு வந்துட்டு, அதாவது சுருக்கு பாருங்க. இந்த 4 இன்ச்சுக்கு இதண்டு போட்டு இந்த பார்டரில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்து சுருக்கு வந்துடும். இவ்வளோதான். சரியா? நான் இதை தைச்சி போட்டு காட்டுறேன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதில் தான் நீங்கள் ஷோல்டர் பிடிக்கிறீங்க. இந்த கையளவு இருக்கல்லோ இதில் இருந்து இருங்க நான் குண்டூசி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ப்ளீட் இப்படி மேலே பார்க்குற மாதிரி வையுங்க. மூன்று ஃப்ளீட் வந்தால் 3 வைங்க, 4 வந்தால் 4 வைங்க. அதில் சின்னதாக வைக்கிறேன்டா மெஷினில் சுருக்குறண்டாலும் சுருக்கி போட்டு வைங்க. அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். சரியா? இப்போ இந்த இதை வச்சு நாங்கள் பார்க்கணும் ஷோல்டர். சரியா? இன்னொரு சுருக்கு எடுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் அதே அளவில் ப்ளீட் பண்ணி கொள்ளுங்க. பாருங்க இந்த ஷோல்டர் அளவு வந்துட்டுது. பாருங்க ஷோல்டர் அளவு வந்துட்டுது. அதுக்கு பிறகு தான் இது இந்த ஷோல்டரை நீங்கள் பிடிக்கக்குள்ள இப்படி வரும் இந்த கழுத்து. பாருங்க ஷோல்டரை இங்கே நீங்கள் பிடிக்கக்குள்ள இந்த கழுத்து வந்து இப்படி வந்துடும். பாருங்க கவுனைக்கு இப்படி வந்துருக்குண்டு இப்படியே வச்சிட வேண்டியா. இதுதானே இந்த கவுனை. சரியா? இப்படி சுருக்கு வரும் வடிவாக தைச்சி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு கழுத்து உயரம் நல்ல கீழே கீழே வரணும். சிலர் வந்து அந்த சிம்மி போட்டுட்டு சிம்மி தெரிகிற அளவில் கழுத்தை விடுவாங்க. அப்படி வேணுமெண்டா நீங்கள் ஒரு 14 15 இன்ச்சுக்கும் விடலாம். அது தேவையில்லாட்டா நீங்கள் கழுத்துக்கு மட்டும்டா 8ல் இருந்து 10 வரைக்கும் விடலாம். விட்டால் அந்த கழுத்து சரியாக வரும். ஓகே, இவ்வளோதான். இப்போ மேல் துண்டு நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து கீழ் துண்டை வெட்ட போகிறோம். சரியா? இப்போ இதில் கை எடுக்கணும். உங்களுக்கு விருப்பமான கையை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. கை மாடல் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த கை தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இதில் வந்து 50 இன்ச்சு எடுத்துருக்குறேன்னு 50 இன்ச்சு என்ன செய்யணும்னா இதை 3ஆ மடிக்கணும். பாருங்க இது டபுள் சுருக்கு, அதாவது 2 பக்கம் சுருக்கு வர்றது. மேலே ஒரு சுருக்கு கீழே ஒரு சுருக்கு 2 சுருக்கு. பாருங்க இப்போ 3 இன்ச் சேமா வச்சாச்சு. சேமா வச்சுட்டு
இங்கே சுத்தியாக இருக்கிறத வெட்டி விடுவோம். பாருங்க. பாருங்க, இது மேல் துண்டு, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு இது கீழுக்கு மேலுக்கு சட்டை. சரியா? உங்களுக்கு எத்தனை இன்ச்சு உயரம் தேவையோ உயரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ளீட் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஒரு வித்தியாசமான கழுத்துண்டு போட்டு வெட்டிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஓகே, பாய்.